வணக்கம். இப்போ நரம்பு வலி பற்றி பார்த்துடலாம். இந்த நரம்பு வலின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு பெண்கள் தான் அதிகமாக இதில் பாதிக்கப்படுறாங்க. 40 வயசு 35 வயசு இந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இடுப்போடு சேர்த்து அப்படியே பிடிச்சி இழுக்குதுங்க ஐயான்னு சொல்லுவாங்க. அந்த குதிங்கால் வரைக்கும் அந்த வலி இருக்கும். இடுப்புலேருந்து மேல் இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் வலி இருக்கும். அந்த வலி வந்துருச்சுன்னா உட்கார்ந்தாலும் வலிக்கும், நின்னாலும் வலிக்கும், நடந்தாலும் வலிக்கும், எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும். சரியா? இந்த இழுத்து பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அவங்க உருளுவாங்க, படுத்து கட்ட 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 உருளுவாங்க, இருந்தாலும் வலி போகாது. இந்த வலி ஒரு முக்கியமான காரணம் அவங்களுக்கு. ஒன்று வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஜவ்வு அமுக்கி பிடிச்சிட்டு ரத்த ஓட்ட சீரம் இல்லாமல் இருக்கும், அல்லது அந்த நரம்பு வீக்காக இருக்கும், உணவு பற்றாக்குறைனால இருக்கலாம், சத்து பற்றாக்குறைனால இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்களை அந்த வலி வரலாம் அவங்களுக்கு வந்து. இதை சரிப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை உணவுகளை பயன்படுத்தணும். இயற்கை உணவு சொல்லும்போது காய்கறிகள், நல்ல பச்சை காய்கறிகள், நம்ம பகுதியில் விளையக்கூடிய காய்கறிகள், அதே மாதிரி கீரை வகை, முக்கியமானது கீரை வகை, இரும்பு சத்து நிறைந்த பொருட்கள், நிறைய பழங்கள், இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். உடம்புக்கு எனர்ஜி கிடைச்சாலும் வந்து நல்லா அந்த நரம்புகள் பலப்பட்டு நமக்கு அந்த வலி வராமல் பார்த்துக்க முடியும். இல்லை வந்துருச்சு அது சரி பண்ணணும்னா அது வந்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த தைலத்தை செஞ்சு ரெடி பண்ண முயற்சி பண்ணி பாருங்கள். இது சரியாக நம்ம தைலம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம். அந்த தைலத்தை நீங்கள் ரெடி பண்ணி தேய்ங்க. அந்த தைலம் சொல்லும்போது உங்களுக்கு வேலிப்படுத்தி, நுணா, புளியன், மந்தாரை, ஆலம்பால், முடக்கத்தான், வாரணன், சுக்கு, அரளி, பிரண்டை ப்ளஸ் ஐகோட்டி எண்ணெய் சேர்த்து உங்கள்கிட்ட கிடைக்கிற என்னென்ன பொருள் கிடைக்குமோ அதை மட்டும் சேர்த்து காய வச்சு நல்லா டெய்லி மசாஜ் பண்ணுங்க. இடுப்போடு சேர்த்துக்க நல்லா மசாஜ் பண்ணுங்க. காலில் இருந்துச்சு ஒத்த கால், இடுப்புலேருந்து கீழே கால் வரைக்கும் எங்கெங்கே வலி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் எங்கே தேய்ச்சிங்களோ அங்கே பூரா ஒத்தடை கொடுங்க. அப்படி ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா அந்த வலி படிப்படியாக குறையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கான உணவுகள் சொல்லும்போது நிறைய உளுந்து, தோல் உளுந்து, பச்சரிசி, நல்லெண்ணெய், இந்த மாதிரி உணவுகளை பயன்படுத்துங்க. பிரண்டையை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி இயற்கையாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு சீக்கிரம் சரியாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஜீரணமாக பொருளாக பயன்படுத்துங்க. அது முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து ஜீரணமாகனாலையும் அந்த வாயுனாலையும் கூட அந்த பிடிப்பு ஏற்படலாம், வலி ஏற்படலாம். அதனால் சீக்கிரம் ஜீரணமாக உணவுகளை பயன்படுத்தி அந்த வலிகளை குறைச்சி நல்லா இருங்க. ஒரு வேளை எல்லாம் எங்களுக்கு தீரலை அப்படின்னு சொன்னால் நம்ம வைத்தியசாலைக்கு வாங்க, அதை சரி பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்துட்டு அந்த வாதம் பித்த கவலையை பார்த்துட்டு அதுக்கான விஷயங்கள் செஞ்சு மருந்துகளும் உணவுகளும் சரிப்படுத்தி சின்ன சின்ன எக்ஸசைஸும் பண்ணி சரி பண்ணிக்கலாம். நன்றி.